சொன்னா இதை நாங்க சந்தைப்படுத்த எங்களுக்கு என்ன ஒன்று வந்து நீங்க செய்த பொருள் சொல்லலாம். ரெண்டாவது வந்து நீங்க சந்தைப்படுத்துறதுக்கு நீங்க பொதுவான ஒரு கிஃப்ட் ஒரு ஆளுக்கு கொடுக்குறதுக்கும் உனிக்கா அவையோட படமோ அவையோட பேரோ ஏதோ இல்லாட்டி அவையோட கொஞ்சம் ஞாபகமா இருக்கிற திங்ஸோ வச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் தான். அதனால அவங்க வந்து அதை கொஞ்சம் விரும்புவாங்க. தங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு துணிப்பா இருக்கும் வித்தியாசமா இருக்குன்றதால அது ரொம்ப எனக்கு ஒரு அதை நாங்க உபயோகத்துல செய்யறது பொதுவா வந்து நாங்க பொதுவா செய்யறதுக்கு ஒரு போட்டோ போட்டு இது ஒரு பொதுவான விஷயம் கல்வியை போட்டு செய்யறது அது எல்லா கடையிலயும் வாங்கும். ஆனா ஒரு ஆள் போட்டோ போட்டு செய்யக்குள்ள அதை வந்து திருப்பி வாங்க பாக்குது. தனியே இப்படி கீட்டேக் மட்டும்தான் செய்யறது நான் கொண்டு வர கஸ்டமர் வழியா கொண்டு வர ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் நான் பிறகு ஜாயின் பண்ணி கூட பாக்குறேன். அப்படி எடுக்காம கொண்டு வந்தேன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யலாம். சிலைகள் செய்யலாம், கீட்டேக் செய்யலாம், சாமி படங்கள் செய்யலாம், ஃப்ரேம் செய்யலாம், வெட்டிங் மாலை அந்த பெட்டல்ஸ் இதழ் அதுல இல்லாட்டி பூவை வச்சே செய்யலாம். செய்யலாம் இல்லையா ஒரு ஏதாவது ஒரு திங்ஸ் ஒரு ஒரு வாட்ச் வச்சாலும் அந்த வாட்ச் நாங்க ஒரு யாராவது கிஃப்ட் வந்து கலாகலமா இருக்கும் அது போடாம இருக்கலாம். அதை நாங்க பாதுகாக்க வைக்கணும்னு சொன்னா அதை வச்சு செய்யணும். எங்கள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் வச்சு செய்யக்கூடிய மாதிரி. அடுத்தது நாங்க இதை செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாதுன்றதுதான் நான் பழமையா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுன்னு சொன்னா ரெசிமெண்ட் சொல்றது 10th. அப்ப நாங்க அதை வந்து ஒரு 18 வயசுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு நான் கிளாஸ் சொல்லி கொடுக்கறது இல்லை. எங்க வீட்டையும் சின்ன ஆட்களை வந்து இதுல எடுத்துக்கொள்ளாங்க. சின்ன ஆட்களை வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சரியான கையாள விதம் ஒரு 5 வயசு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு காரணத்துக்கு வந்து அவங்களுக்கு மாஸ்க் கிளவுஸ் போடணும்ன்றது அவங்களுக்கு விளையாட்டு அவங்க போட மாட்டாங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு எடுக்காம இருக்கிறது வேண்டி. அடுத்தது வந்து வயசான ஆட்களையும் வந்து இதுல நீங்க வேலை செய்யக்குள்ள கூப்பிடாது. அடுத்ததா வந்து இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் அவையெல்லாம் இது கொஞ்சம் விளத்தி கொள்வது நல்லது. ஏன்னு சொன்ன அடுத்து இன்னொரு ஸ்ரீலங்காவில் ஒரு இன்னொரு ரெசின் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ரெசின் சொல்லி சீனாக்களும் பயன்படுத்துவாங்க. நார்மலா அடிப்படையில ரெசின் சொன்னாலே கெமிக்கல் தான். அதுல ஒரு கெமிக்கல் ஃப்ரீன்றது அவ்வளவு சாத்தியப்பாடு இல்லாத விஷயம். அப்ப நாங்க இயல்பான அளவுக்கு சின்ன ஆக்கள் வந்து உங்களுக்கு எடுக்காம இருந்தா சரி, எடுக்காம இருந்துட்டோம்னா ஓகே. அடுத்தது வந்து நாங்க இந்த செய்யக்குள்ள கிளவுஸும் மாஸ்கும் கட்டாயமா பாவிக்கணும். அது எந்தவித எக்ஸ்கியூஸும் இல்லாம கட்டாயம் பாவிக்க வந்து கிளவுஸ் மாஸ்க் இல்லாமலுக்கு பேசினா தொடரணும் கைவிட்டு வரணும். என்னன்னு சொன்னா அது கெமிக்கல் அந்த மனம் இல்ல பிரச்சனை இல்லைன்றதால எங்களுக்கு பின்னுக்கு அது விளைவை கொண்டு வரும். உடனே மணக்காதுதான். ஆனா அது கெமிக்கல்ன்றதால நீங்க கூடுதலான மணக்கையிலன்றா போட மாட்டோம். அதுக்காக தான் இது மணக்கையில தானே போட மாட்டோம். அப்படி இல்லை, அது கவனமா வச்சுக்கோங்க. அடுத்த நீங்க செய்யக்குள்ள இந்த சாப்பாடு செய்யற இடம் அந்த இடங்களை இது சின்னதா இருந்தா இன்னொரு சின்ன இடத்துல செய்யலாம். சாப்பாடு செய்யற இடம் சாப்பிடுற இடங்கள் அந்த இடங்களை தவிர்த்து செய்துட்டு ஒரு ஓரமாவே செய்து வைங்க. அடுத்தது செய்துட்டு மூடி வைப்போம். நாங்க நேரடியா ரெசினுக்கு போவோம். நாங்க வந்து கூடுதலா ரெசின் வேற வேற வகையில இருக்குது. இது வந்து ரெசின் தான் நம்ம பாவிக்கணும். நோட் பண்றது நோட் பண்ணிக்கணும். இதுல வந்து எப்படி வித்தியாசம் சொன்னா இது வந்து இதுதான் வந்து இதை வந்து லிக்விடா இருக்கிறத இப்படியா இதை வந்து நீங்க 1 கிலோ கேட்டீங்கன்னா 2 சேர்த்து தான் 1 கிலோ இதுல இருக்கிறது 1 கிலோ சேர்த்து தான் நீங்க 1/2 கிலோ கேட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ற அளவுக்கு தான் மிக்ஸ் இருக்கு. அப்படிங்க நம்மளா ரெசிடென்ட் கேட்டீங்கன்னா 4 மாசம் சேர்த்து சரி இது இது பொதுவா இருக்குது. இந்தியாவில எனக்கு எப்படின்னு தெரியல.
நீங்க டிபாசிட் தவிர்த்துட்டு சிஓடியில போட்டு யூஸ் பண்ணி பயன் கடைசியில ரெசின் பாவிக்கக்கூடாது. அது நேரடியா கடையில வாங்கினாலும் சரி, ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி, 1 கிலோ வாங்காது ஸ்டார்ட். ரெசின் எப்படி இருக்கு? நானும் இப்ப புதுசா ஒரு கடையில் வாங்கினா 400 கிலோ வாங்கணும். எப்படி இருக்கு மட்டும் தெரியாது. அப்ப 150 மில்லில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 75 வந்து அது பேக்கெட் 150, 300 ஒரு கடையிலே ஒரு கொள்ளை 150 வாங்கி நீங்க பார்த்து எல்லா ரேஷனும் எல்லாம் வந்து சொல்லலாம். நாங்க போய் காவல் இது வந்து 24 hours 1 day. அப்ப அது எனக்கு ஓடியா முடிச்சிடலாம். அது வந்து கிளீனா இருக்கு. இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் பூஞ்சு பிடிச்ச மாதிரி வெள்ள வெள்ள அப்படி எல்லாம் ஒரு 150 வாங்கிட்டு சொன்னா 2க்கு 1 2 பண்ணா காட்டினம்ல 1 இது 2 கிராம் சொன்னா காட்டினம்ல 1 கிராம் இருக்கு. அடுத்தது 3 வந்து இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாளாகும் டைம் ஆகும் காய்கறி 3 பண்ணா வேசி 3 காட்டினா 1 அந்த மாதிரி 1 வீக் வந்து இன்னொரு நாங்க வந்து ஸ்கேல் சராசரி அடுத்தது ஸ்கேல் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸ்கேல் ஃபர்ஸ்ட் கலந்து அதுலயும் படிக்கலாம். அப்படி சில நேரம் கப்பும் பலதாயி ஸ்கேல் சில நேரம் வேலை செய்யணும்னா நாங்க ரெண்டு கோட் சரியான அளவு எடுத்துட்டு அது அறவாசி முடியாது. சரியா நீ கலந்தெடுத்தீங்கன்னா 2 கொண்டு எடுத்து இப்ப நாங்க 2 கொண்டு எடுத்துட்டோம்னு சொன்னா இதுல ரெசின் செய்யறதுலயே முக்கியமா நான் சொல்றேன்னா விஷயம் தான். இவ்வளவு கஷ்டம் இல்லை. கொண்டு வந்து ரெசின் அளவு 2 கொண்டு 2 கொண்டுன்னா 2 கொண்டுதான் இருக்கும். கூட குறைந்து எடுத்தா என்ன நடக்கும்னா காய இப்படி காஞ்சி வரும் காயாது. இப்ப நீங்க சண்டை என்ன சொன்னா சில நேரங்களுக்கு ஸ்மார்ட் போன் கூட இருக்கு. அது பரவாயில்லை. ஆனா ரெசின் வந்து ஒன்று கூட கூட இருக்கும். அதுக்காண்டி 1 கூட வந்து 2 கொண்டு எடுத்து 3 எடுத்து ஒரு 1 அது 2க்கு 2 ஒரு ரெசின் வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறீங்க. காட்டினா அப்படி தொகையா எடுத்துக்கீங்க. காட்டினா 50 எடுத்துக்கீங்க. அதுல ஒரு 50 கொண்டு வந்தா 1 2 ஏன்னா அளவு கட்டாயம் அளவு அளவு தனி இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான விஷயம் அளவு அடுத்தது மிக்ஸ் பண்ற விதம் அடுத்த அது ஒரு நாள் விளம்பி இந்த இடத்துல எல்லாம் வச்சாலும் காயம் விளங்கிக்கலாம். இதெல்லாம் பெருசுதான் வளர்த்த காயம் பிளெக்சிபிளா இருக்கு. அதனால நாங்க அந்த வார வீதத்தை குறைக்கலாம். அப்படின்னு வந்தேதான் தீரும். வார வீதத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னா திருப்பி அடிக்காங்களுக்கு அளவா நாங்க அடிப்போம். மெல்லமா அடிக்க சொல்றதுக்காக ஒரே இடத்துல மிக்ஸ் பண்ணீங்கன்னாலும் அந்த இது வந்து இது வளைகிறது. இது இப்படி மிக்ஸ் பண்றப்பதான் வளையாது. இங்க ஒரு இடத்துல ஒட்டு ஏதாவது ஒரு இடத்துல அந்த மிக்ஸ் ஆகாத இருக்கிற இடம் வந்து காயாதுதான். அந்த இடத்துல வந்து அது பண்ணே அப்ப அது நீங்க வடிவா இப்ப இது பண்டைய கப்பல எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ண அந்த செய்யணும் செய்வாங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்யுங்க. அடுத்தது இது இந்த இது ரெண்டும் முக்கியமானது. விளைச்சிருக்கோம். அது நான் முதல் சொன்னது இருக்கு பிராண்டல் இருக்கணும். அடுத்தது வந்து 24 hours நாங்க செய்தோம்னா ஒரு நாளைக்கு 24 நோட் அடுத்தது அளவு நோட் பண்ணிடணும். கூலிங் பண்ணா க்ளீன் பண்ணா அதுவும் அதை வந்து மிக்சிங் டைம் நோட் பண்ணிக்கணும். 10 minutes இருந்தா 10 minutes தனித்தனியே இருக்கும். மிக்ஸ் ஆகி இருக்காது.
அப்புறம் நாங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது இன்னும் 4 நிமிஷம் வேற டிரான்ஸ்பரண்டா வந்துடும் ஒரே இது பண்ணும். அப்ப மிக்ஸ் ஆயிட்டு விட வேணாம் 10 மினிட்ஸ் வரைக்கும் படிவா மிக்ஸ் பண்ணும். அதுக்காண்டி பிறகு ஒரு 15 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி அப்படி எதுவே கட்டியா இது 10 மினிட்ஸ். நீங்க வாங்குற ரேசி எத்தனை 5 மினிட்ஸ் இருக்கு, இன்னொரு ரேசின் இருக்கு, அது கொண்டு வரீங்க. அது பழக இல்லாது 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்க பழக மாட்டீங்க. மிக்ஸ் பண்ணி உடனே அது ஒரு 2 நிமிஷத்துலயே நீங்க கட்டி ஆகும். அது வந்து 4 நிமிஷம் வாய் 1000 நிமிஷத்துக்கு மற்றது அதில் மாறி வந்து ஏழியாவது சொல்லுவாங்க. இது வேண்டினா ஒரு 14 மாறிடும். பிறகு சொல்லுவாங்க நீங்க அதை இதை காட்டினோம்னா ஒன்று கூட விடலாம், ஒரே கூட விட்டீங்கன்னா கட்டு பத்து தான் வாங்க. சரியா மிக்ஸ் பண்ண இதுல முக்கியமான 2 சொல்லிட்டேன். இதுன்னு சொன்னா வந்து அளவு எடுக்கிறது, அடுத்து வந்து மிக்ஸ் பண்றது. 3வது விஷயம் வந்து கலர் செய்யணும். அடுத்தது 3வது வந்து இது வந்து மைக்கான் பவுடரா தானே இருக்கும். இது வந்து இது போட்டுலாம் கிடைக்கும். இது பக்கத்திலே வரும் 2 கிராம் 3 கிராம் 5 கிராம் அப்படி இருந்து 10 கிராம் ஒரு 2 கிராம் வாங்கினாலே கணக்கெல்லாம் பாருங்க. ஏன்னா இந்த கலர்ல நான் சொன்ன கலர்ல அந்த இதெல்லாம் கலர்லாம் 2 கணக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம செய்ய கத்துக்கிறாங்க. கொஞ்சம் தான் எடுத்து போறது. கொஞ்சம் போட்டா நீங்க ஒரு 2 கிராம் பாதிக்கும். கொஞ்சம் போட்டாலே இது வந்து எப்படி வருமாங்களா இந்த கலர் இப்படி அந்த அதுல இருக்கு எல்லாம் கூடுதலா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த கலர் வந்து 3 வகையான கலர் கூடுதலாக அழிக்கணும். ஒன்று வந்து ஆல்கஹால் சொல்ற லிக்விட் கலர், ஆல்கஹால் அழிக்கணும். இது எப்படி வரும்னு சொன்னா இப்படி டிரான்ஸ்பரண்டா வரும். இந்த மாதிரி நல்லா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா வரும். இது ஆல்கஹால். நான் கலர் பாஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து லிக்விட்ல தான் இது வந்து பிக்மெண்ட் சொல்லுவோம். பிக்மெண்ட் பாதிக்கிறது. இதுவும் லிக்விட் தான். ஆனா இப்படி டிரான்ஸ்பரண்டா வராது. எப்படின்னு சொன்னா இப்படிதான் வரும். இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அச்சுக்கார இது மைக் இது மைக்கா அதாவது நம்ம மைக்கா நல்ல மற்றது நல்ல ஆனா நாங்க வைக்காம செய்யற விஷயங்கள் செய்யல வந்து அப்படி சம்பாதிக்கலாம். இல்லைன்னு சொன்னா மைக்கா நல்லது. மைக்கா சொல்றேன். இது வந்து 3 காசு பண்ணி நான் சொல்றேன். காசு பண்ணி பார்த்துட்டு பாருங்க. 3 விதமான கலர் சொன்னேன். இது வந்து நாங்க எப்படி இது பாவிக்கலாம்னு சொன்னா ஒன்று வந்து ரெசினுக்குள்ள கலரை போட்டு பண்ணி பாவிக்கணும். 2வது வந்து மோல்டுக்குள்ள ரெசினு விட்டுட்டு நாங்க அதுக்குள்ள கலரை விட்டு பாவிக்கணும். விட்டு அதுல ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு கம்ப்ளீட் கலருக்கு வராது. ஆனா ஒரு வித்தியாசமா வடிவா இருந்த கலர்கள் நான் விட்டு காட்டுறேன். அப்படி பாவிக்கு சில பேர் வந்து என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ் பெயிண்ட் பண்ண ஃப்ரெஷ் அதாவது பவுடர்ல மட்டும்தான் பெயிண்ட் பண்ணிட்டு பாவிக்கணும். அதுக்கு கலர் அதான் உங்களுக்கு இந்த மோல்டுக்கு போகிறதையும் விட மோல்டுக்கு ரெசினை விட்டு நாங்க கலர் ரெசினுக்குள்ள கலரை விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போடுறோம் பெட்டர். எல்லா இடமும் சரியா இருக்கு. அதுக்கு நீங்க அந்த இப்படி குட்டி கப்பு வைக்கலாம். பெரிய வண்டி கப்பு இது வந்து திருப்பி திருப்பி பாவிக்கணும். இந்த மோல்டு மாதிரி காய வச்சு கிளீன் பண்ணிட்டு திருப்பி பாவிக்கணும். இந்த உங்களுக்கு குட்டி குட்டி கலர் நம்ம ரெடியா வச்சுட்டு விடுறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். அப்படி பாவிச்சு கொள்ளலாம். அவங்க வரைக்கும் வண்டி கப்லையும் பாவிக்கலாம். ஏன்னா திருப்பி நாங்க இந்த கப் அந்த ஸ்கேல் கப் காட்டுங்க. ஸ்கேல் கப் வந்து நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க இதே பண்ணிக்கொள்ளுங்க. அதராத்தே பண்ணிக்கொள்ளுங்க. இந்த அளவு கப் பண்ணினா என்ன வரணும்னா நீங்க கழுவுன்னு எடுத்துன்னா வெள்ள உள்ள கட்டி கட்டியால படி ஒரே சுற்றுலா கல்வி எடுக்க மாட்டேங்க. அது ஒரு நல்ல துணி இல்லாட்டி டிஷ்யூ வச்சு குறைக்க எடுக்கணும்.
அப்படி செய்தாலும் ஒரு 5-6 அந்த வங்கி சரியில்லாம தன்மை இருக்குங்க. இப்ப நீங்க பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நினைக்கல, உங்களுக்கு தராசு மற்ற தராசு பெரிய தராசு அந்த வெள்ளக்கணும். அதை விட இது பெட்டர். நாங்கள் அதுதான் பார்க்கணும். இதுல வந்து மில்லிகிராம் பார்க்கணும். அப்ப நாங்க 2 எடுக்கக்குள்ள அதுல 2.5 எடுத்தாலும் எங்களுக்கு 2 தானே ஆகும். இதுல 2 கிராம் மில்லிகிராம் தான். இதுல வந்து அளவு பார்க்கறது பெட்டராக. ஓ, என்னென்ன பொருள் அதை எப்படி பாவிக்கிறேன் சொன்னாங்க. அதுல வந்து நீங்க இந்த கப்பா இளங்காட்டி கேட்டு பண்ணுங்க. படம் பார்த்து முடிய இருக்காம எப்படி பாவிக்கிறது ஒன்று எல்லா கலருமே ஒன்று ரெசினுக்குள்ள கலரை போட்டு ஆல்கஹால் இருந்தாலும் மிக்சர் இருந்தாலும் சரி மைக்ராங்க. பிறகு எல்லா கலருமே மோல்டு கலர் ரெசினுக்கு கலரை போட்டாச்சு நாங்க மிக்ஸ் பண்ணலாம். நான் செய்ய கூட சொல்லுவேன். ப்ராக்டிக்கல் செய்து காட்டுறேன். டபுள் கலர் எப்படி வரும் இது எல்லாமே செய்து காட்டுறேன். இது வந்து இது வித்தியாசமா இருக்குதான் இது வித்தியாசமா இருக்குதான். இதெல்லாம் வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சம் துளி துளியா ஒரு பிளாக்கும் வைட்டும் ஒரு துளி பிளாக் வைட் செய்துதான் அப்படி செய்யக்கூட ஒரு சரியா எப்படி மிக்ஸ் பண்றீங்களா நான் செய்யலாம். அவ்வளவு விளங்காம இல்ல அதெல்லாம் இப்ப தெரியாது. பண்ணிட்டாங்க